இப்போ எல்லாருக்கும் பிசிஓடி வர்றதுக்கு காரணம் வாழ்க்கை முறை சரியில்லை. ஆரம்ப காலத்திலே பெண் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல யூரின் போறது இல்லைங்க. பல ஸ்கூல் வந்து டாய்லெட் கிளீனாக வச்சுக்கிறது இல்லை, அப்போ தண்ணியை ஒழுங்காக குடிக்கிறது இல்லை. ஃபெர்டிலிட்டி சென்டர் வர்றதுக்கு காரணம் ஆரம்ப காலத்தில் குழந்தைங்களுக்கு தண்ணி ஒழுங்காக கொடுக்காம, புரதசத்தை ஒழுங்காக கொடுக்காம வளர்க்கப்பட்டதுனால ஏற்பட்டது தான் இந்த பிரச்சனையே. சிறுகுடலும் பெருகுடலும் தொடக்கையில் தான் இருக்குது. இங்கே இருக்கிறதுனால இதோடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. நீர் கட்டியும் அப்படி தான், கர்ப்பப்பை கட்டியும் அதுதான். நம்ம என்ன செய்கிறோம், பாத சிகிச்சை அழகாக ரெண்டையுமே ஸ்ட்ரெங்தனிங் கொடுத்து, உணவு முறை கொடுத்து, காலுக்கு உண்டான எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து, அதுக்கும் டிகர் பண்ணி அதையும் கரைச்சி அழகாக சரி பண்ணி கொடுக்குறோம் இபோமி 4.0ல. இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜியாவுதீன் சார் இருக்காரு. அவர் வந்து உடல் சார்ந்த பிரச்சனை நிறைய விஷயங்கள் நமக்கு பயனுள்ள விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவரை சந்திச்சு இன்னைக்கும் வந்துட்டு பெண்கள் சம்பந்தமான விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. சார் இந்த பெண்கள் வந்துட்டு நிறைய பேர் வந்து இந்த பிசிஓடி ப்ராப்ளம் மாதிரி இப்போ எல்லாருக்கும் பிசிஓடி வர்றதுக்கு காரணம் வாழ்க்கை முறை சரியில்லை. பார்த்தீங்கன்னா இப்போ பூப்பற்றி ஆனதுக்கப்புறம் வயசு வந்ததுக்கப்புறமே இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சது. 15-16 வயசுலேயே பார்த்தீங்கன்னா பிசிஓடி பிரச்சனைன்றாங்க. அதுக்கு அடிப்படை காரணங்கிறது புரியல. நம்ம ட்ரீட் பண்ணி சரி பண்ணுறோம், அது வேற. இயற்கை முறையில் நம்ம வந்து பிசிஓடியை வந்து அழகாக சரி பண்ணுறோம், கட்டியை சரி பண்ணுறோம், எல்லாமே சரி பண்ணி கொடுக்குறோம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன் வராமல் பாதுகாக்க தான் என்னுடைய ஆசை. ஏன் வரணும், ஏன் அதை சரி பண்ணணும்? வராமல் இருந்தால் நல்லது தானே. அப்போ என்ன பண்ணணும்? ஆரம்ப காலத்திலே பெண் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் யூரின் போகிறது இல்லைங்க. பல ஸ்கூல் வந்து டாய்லெட் கிளீனாக வச்சுக்கிறது இல்லை, அப்போ தண்ணியை ஒழுங்காக குடிக்கிறது இல்லை. மூத்திரம் பையன்னு பயந்துக்கிட்டு தண்ணி குடிக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு, எல்லா குழந்தையும் வாட்ச் பண்ணுங்க, உதடு காஞ்சிருக்கும், உதடு வெடிச்சிருக்கும். அந்த லிபோல வாங்கி போட்டுக்குவாங்க, ஏதாவது கிரீமை போட்டுக்குவாங்க. அது பிரச்சனை இல்லை. பிரச்சனை உள்ளுக்குள்ள நீர் சத்து இல்லை. அது வெளிப்படையாக காமிக்கிறது தான் உதடுல பிரச்சனை. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ யூரின் அடக்காம கூடாது, சரிங்களா? உதடு காயக்கூடாது. அப்போ தண்ணீர் நிறைய குடிச்சிட்டு யூரின் கரெக்டாக போனீங்கன்னா ஃபியூச்சரில் பிசிஓடியும் வராது, கர்ப்பப்பை பிரச்சனையும் வராது, குழந்தை இல்லாமையும் போகும், அதுவும் வராது. நிறைய பேருக்கு குழந்தை இல்லாததுக்கு காரணம், இப்படி தடிக்கு விழுந்தா ஃபெர்டிலிட்டி சென்டர் வர்றதுக்கு காரணம் ஆரம்ப காலத்தில் குழந்தைங்களுக்கு தண்ணி ஒழுங்காக கொடுக்காம, புரதசத்தை ஒழுங்காக கொடுக்காம வளர்க்கப்பட்டதுனால ஏற்பட்டது தான் இந்த பிரச்சனையே. உள் உறுப்புகளுக்கு நீர் அவசியம், புரதசத்தும் அவசியம். ஒவ்வொரு உள் உறுப்புகளுக்கும் புரதசத்து, அதாவது கை மட்டும் மசிலால் செய்யப்படலை, உள் உறுப்புகளும் மசிலால் செய்யப்பட்டது தான், நார் சத்தால் செய்யப்பட்டது தான். அப்போ அதுக்கு தேவையான சத்துகள் வந்து புரதசத்தில் நிறையா இருக்குது. நம்ம கார்போ தான் நிறையா எடுப்போம், ஆனால் புரதசத்தை எடுக்கிறது இல்லை, கம்மியாக தான் சாப்பிட்றோம். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி உணவு முறையை மாற்றணும். ஆரம்பத்தில் உணவு முறையை மாற்றணும் நல்லது. வெறும் தயிர் சாதத்தை கொடுக்காம காய்கறி சாதம் கொடுங்க, காய்கறி நிறையா போட்டு சாதம் கொடுங்க இந்த குழந்தைங்களுக்கு. ஏன்னா ஓடுற பிள்ளைங்க, விளாட்ற பிள்ளைங்களுக்கு கார்போ வேணும், பட் அதை பேர்ன் பண்ணுற அளவுக்கு உண்டான சக்தி இருக்கணும். வெறுமனே போயிட்டு சோத்தையை தின்னுட்டு ஊறுகாய் தின்னுட்டு வாழ்றது தான் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஆரம்பத்துலேருந்தே காய்கறிகளும் பழங்களும் நான்வெஜ்ஜும் கொடுத்து பழகணும். இப்போ நான்வெஜ்ஜே சாப்பிடாத வெஜிடேரியன்ஸுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய ப்ரோட்டீன்ஸ் இதில் இருக்குது, மஷ்ரூமில் இருக்குது, பார்த்தீங்கன்னா பன்னீரில் இருக்குது, நெய்யில் இருக்குது, சீஸில் இருக்குது. இதெல்லாம் நிறைய அதிகப்படுத்திட்டு கார்போஹைட்ரேட்ஸை குறைங்க. குழந்தைங்களே ஆரம்பத்திலே குறைச்சிங்கன்னா இந்த பிசிஓடியிலேருந்து வெளில வந்துடலாம். பெரிய விஷயமே இல்லை. நம்ம செய்கிற தவறு தண்ணீர் கம்மியாக குடிப்பது. சரி, பிசிஓடி தான் வந்துருச்சே, தண்ணி குடிப்போம்னா அதுவும் குடிக்க மாட்டாங்க, ஆஃபீஸில் வேலை பார்ப்பாங்க. அப்போ பாத்ரூம் சரியில்லை, அம்மா பாத்ரூம் சரியாக இருக்கோ சரியா இல்லையம்மா, நீங்கள் தண்ணி குடிச்சு உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணாதான் உங்கள் வயிறு பாத்ரூமாக மாறாது, இல்லை உங்கள் வயிறு பாத்ரூம் மாதிரி நாரி போயிடும். புரிஞ்சு கொள்ளுங்கள், உங்கள் உடம்பை அழகாக ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இப்போ பிசிஓடி வந்துட்டா நம்ம என்னென்ன எக்ஸசைஸ் சொல்லி தரோம்? பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் ஃபீமேலை பொறுத்தவரையும், யோகா செய்ய சொல்கிறோம், ஸ்ட்ரெச்சஸ் பண்ண சொல்கிறோம். அப்போது பட்டர்ஃப்ளை செய்யும் போது என்னென்னா, தொடை 2 தொடையும் பாருங்கள். பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு உள்தொடை 2மே அழுத்தமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரை உள்தொடைகள் அழுத்தமாக இருக்கும். காலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கரலை மாதிரி கட்டியாக இருக்கும், தொடையிலேயே பார்க்கலாம். அப்போ அது வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கும். ரத்த ஓட்டத்தை எதுக்கு கொடுக்காது? யூட்ரஸுக்கு போய் சேராது. இப்போ ஆண்மை குறை உள்ளவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதே பிரச்சனை தான் இருக்கும், தொடையில் அந்த அழுத்தம் இருக்கும். ப்ராஸ்டேட் கிளாண்ட் உள்ளவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தொடையில் அழுத்தம் இருக்கும். அந்த தொடையை ரிலீஸ் பண்ணாலே ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டும் சரியாயிடும், பிசிஓடியும் சரியாகும், ஆண்மை குறைவும் சரியாகும். இது புரியாமல் தான் மக்கள் வந்து தெளிவில்லாமல் இருக்கிறாங்க. ஏன்னா தொடை சதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு உடம்புலேயே. வயிறு சம்பந்தப்படுது, அதாவது சிறுகுடலும் பெருகுடலும்
தொடக்கையில் தான் இருக்குது. இங்கே இருக்கிறதுனால இதோடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. இதை நீங்கள் வந்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும், ஸ்குவாட் போடணும், கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கிங் பண்ணணும். இதெல்லாம் பண்ண திருப்பி வராமல் இருக்கும். எதை தான் நம்ம ட்ரீட் பண்ணாலும் திருப்பி வருதுன்னா உங்கள் உணவு முறையும் உங்களுடைய வாழ்க்கை முறையும் தரமாக இல்லைன்னு அர்த்தம். அப்போ பிசிஓடியை இப்படி தான் சரி பண்ணணும். சரிங்களா? அங்கே உடலில், அதாவது கர்ப்பப்பை ஏரியாவில் சூடாயிடுது உடம்பு, தண்ணி இல்லாதனால. அதில் ஏற்படுறதா நீர்க்கட்டிகள். பிசிஓடி நீர்க்கட்டிகள் தான். ஏன் அங்கே நீர் வேணும் அந்த இடத்துல. அப்போ நீர் சேராதனால உடம்பே உற்பத்தி பண்ணிக்குது. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்காங்கன்னு வச்சுங்களேன், காலை வீக்காக இருக்காங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ரொம்ப வண்டி ட்ராவல் பண்ணுறாங்கன்னா கால் வீங்கிடும். எப்படி வீங்குதுன்னா உடம்பு என்ன செய்யும், அந்த இடம் வீக்காக இருக்குது, அதை வந்து ரத்த ஓட்டம் அங்கே இல்லை. அப்போ என்ன செய்யும், நீரை உற்பத்தி பண்ணி அந்த காலை பாதுகாக்கும். சரிங்களா? நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், அந்த கால் வந்து நீர் அதிகமாக இருக்கிறதுனால தான் இருக்குன்னு. இல்லை, உடம்பு செய்கிற மருத்துவம். என்னைக்கு உன் கால் வந்து ரிப்பேர் ஆகுதோ அன்னைக்கு தான் அந்த கால் நல்லா புரதசத்து சாப்பிட்டு ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் அந்த நீர் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். சரிங்களா? இப்போ அடிபட்டிருக்கு, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கை வீங்கிடும். அது ரத்த கட்டு இல்லை, வீக்கமாக இருக்கும், சர்ஜரி பண்ண உள்ள. அப்போ என்ன ஆகுனா, அந்த வீக்கம் என்ன காரணம்னா அங்கே இன்னும் மெக்கானிசம் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். எது, உடம்பு இன்னும் க்யூர் ஆகலன்னு அர்த்தம். அப்போ உள் உறுப்புகள் க்யூர் ஆனதுக்கப்புறம் அந்த நீர் வந்து பாதுகாப்பு நமக்கு, அது ஆட்டோமேட்டிக்காக பற்றிடும். அதே மாதிரி தான் உடம்புல கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பிசிஓடி நீர்க்கட்டிகளும் அதே மாதிரி தான். என்றைக்கு அங்கே மசில் ஸ்ட்ரெங்தன் ஆகுதோ, எப்போ ரத்த ஓட்டம் கரெக்டாக வந்துடுதோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக நீர்க்கட்டி தன்னை தானே போயிடும். இது புரியாமல் அதை கத்தி எடுத்து நோண்டி என்னென்னமோ பண்ணுறாங்க. அது செய்வதை விட இதை செய்து பார்த்துட்டு முடியாத பட்சத்துக்கு போகலாம். சரிங்களா? நீர்க்கட்டியும் அப்படி தான், கர்ப்பப்பை கட்டியும் அதுதான். நம்ம என்ன செய்கிறோம், பாத சிகிச்சை அழகாக ரெண்டையுமே ஸ்ட்ரெங்தனிங் கொடுத்து, உணவு முறை கொடுத்து, காலுக்கு உண்டான எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து, அதுக்கும் டிகர் பண்ணி அதையும் கரைச்சி அழகாக சரி பண்ணி கொடுக்குறோம் இபோமி 4.0ல. சரிங்களா? அதனால அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாகவே எடுக்க வேண்டாம். ஈஸியாக சரி பண்ணலாம். வராமல் பாதுகாத்துக்கிறது தான் நான் சொல்லிக் கொடுக்குற முறைகளை ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? சூப்பர் சார். இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வந்துட்டு எதனால் வருது, அப்படி வந்துட்டா அதுக்கு என்ன பண்ணலாம், அப்படி வராமல் எப்படி வந்து அதை பாதுகாப்பாக வச்சுக்கலாம்? பாதுகாப்பாக வச்சா இதில் ஒரு விஷயம் சொல்லி தரேன். பிசிஓடி உள்ளவங்க கலர்ச்சிக்காய் பொடி சாப்பிடலாம். சரிங்களா? 2 வேளை டெய்லி காலையில் ஒரு சின்ன 1/4 கிராம், 1/4 கிராம் இல்லை 1/4 ஸ்பூன் வந்து தேனில், நல்ல ஒரிஜினல் தேனில் குழச்சி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கலர்ச்சிக்காய் வந்து நல்ல அந்த உடல் உறுப்புகள், அதாவது உள்ளுறுப்புகள் இருக்கிற கட்டிகளை கரைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதை எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து பிசிஓடி நல்ல கண்ட்ரோல் ஆகும். சூப்பர் சார். இந்த மாதிரி நிறைய பயனுள்ள விஷயங்கள்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எப்போதும் சொல்லிக் கொடுக்க நாங்கள் இருக்கோம், நீங்கள் தான் வர மாட்டீங்க. பெண்களுக்கு சம்பந்தமான நிறைய விஷயங்கள் வந்து இந்த பிசிஓடி ப்ராப்ளத்தினால என்ன பண்ணலாம், வந்துடுச்சுன்னா வராமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சார் சொல்லியிருக்காரு. ஸோ நிச்சயமாக அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.